ஆல் இண்டியா ரேடியோ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திர தொடர் 12ஆம் பகுதி 9ஆம் ஆவரணம். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடுவோர் டி.கே. ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி எஸ். கணேசன் ஆகியோர். ஸ்ரீ கமலாம்பிகாயை நமஹ. 9வது ஆவரணம் என்பது ஸ்ரீசக்கர மத்தியில் உள்ள பிந்து வடிவமானது. இதற்கு சர்வ ஆனந்தமய சக்கரம் என்று பெயர். இதன் சக்கரேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி. சுஷுக்தி ரூப 3வது ஆவரண சக்கரேஸ்வரி திரிபுர சுந்தரி. சமாதி ரூப 9வது ஆவரண சக்கரேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி என்று கூறப்படுவதன் ரகசியம் சிந்தித்து அறியத்தக்கதாகும். இது எல்லா ஆனந்தங்களுக்கும் எல்லை நிலமாக இருப்பதால் இது சர்வ ஆனந்தமய சக்கரம் எனப்படுகிறது. வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத ஸ்வரூபமாகையால் இங்கு சித்சக்திக்கு பராபராதி ரகசிய யோகினி என்று பெயர். சிவசக்தி சமாரஸ்யம் என்னும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தால் ஏற்படும் பிரம்மானந்தமே சர்வயோனி முத்திரையின் சொரூபமாகும். எல்லா மந்திரங்களும் எல்லா மனோநிலைகளாகிய பீடங்களும் எல்லா யோகங்களும் எல்லா சித்திகளும் ஒடுங்குமிடம் துரிய வித்தை எனப்படும். இதில் சர்வகாம சித்தியும் சர்வ திரிகண்டாமுத்திரையும் வியாபித்துள்ளன. அகண்டமாயுள்ள தன் சொரூபத்தில் திரிகண்டமாயுள்ள பிரபஞ்சமும் சித்திரம் போல் காணப்படும் ஜீவன் முக்தி நிலையே இது. இதன் சக்தி தேவியர்கள் வாமாதியர்கள் என்று கூறப்படுவார்கள். சர்வ மந்திரேஸ்வரி, சர்வ பீட்டேஸ்வரி, சர்வ யோகீஸ்வரி, சர்வ வாகீஸ்வரி, சர்வ சித்தேஸ்வரி, சர்வ வீரேஸ்வரி ஆகியோர் ஆவர். இவற்றை கூறும் 9வது ஆவரண கீர்த்தனையில் 8 வேற்றுமைகளுமே கையாளப்பட்டுள்ளன. ஏனெனில் அம்பிகையின் 8 விதமான அருட்காட்சிகளை தீட்சிதர் கண்டுகளித்தார் என்பதால் இந்த கீர்த்தனையை ஒரு சமஷ்டி கீர்த்தனையாக பாடுகிறார் தீட்சிதர். ஸ்ரீ கமலாம்பிகை வெற்றி வாகையுடன் விளங்குகிறாள், வெற்றி முழக்கமிடுகிறாள். உலகம்மையான ஸ்ரீ கமலாம்பிகையே போற்றி போற்றி. அவளே சிருங்கார ரசத்தின் நேர்த்தியான கலவையாக விளங்குகிறாள். அவள் எனக்கு தாய். ஸ்ரீ கமலாம்பிகை மென்மேலும் வெற்றியுடன் திகழ்கிறாள். சித்தத்தில் பூர்ணச்சந்திரனின் பிரதிபலிப்பாக தன் ஒளி வட்டத்துடன் விளங்குகிறாள். இப்படியாக திகழும் கமலாம்பிகை வெற்றிகள் மிளர விளங்குகிறாள் என்று பல்லவியை தொடங்குகிறார் தீட்சிதர். 1வது அருட்காட்சியை முதல் வேற்றுமை சொற்களாலேயே இப்போது சொல்லப்போகிறார். ஸ்ரீபுரம் என்னும் ஸ்ரீசக்கரத்தின் மையப்பகுதி பிந்து எனப்படுவதாகும். அதன் மத்தியில் சிந்தாமணி என்னும் அரண்மனை, அதில் மங்களங்கள் நிறைந்த சிவாகார மஞ்சம், அதன் மீது சிவகாமேஸ்வரன் அமர்ந்திருக்க அவர் மடியில் சிவகாமேஸ்வரியாக அம்பிகை வீற்றிருக்கிறாள். அவள் என் தாய். அவள் ஜெய மங்களங்களுடன் சர்வோத்கிருஷ்டமாய் விளங்குகிறாள் என்கிறார். இனி 2வது அருங்காட்சி. இதனை 2ஆம் வேற்றுமை சொற்களாலேயே கூறுகிறார். இவளே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்னும் புகழ் கொண்ட பெயரை உடையவள். ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் இருக்கும் சர்வானந்தமய சக்கரம் என்னும் ஐஸ்வர்யங்கள் ததும்பும் சக்கரத்தில் வீற்றிருப்பவள். அவளே தீர்க்க சுமங்கலி. இப்பெருமை தாங்கிய ஸ்ரீ கமலாம்பிகையை நான் தியானிக்கிறேன் என்கிறார். 3வது அருங்காட்சி. இதனை 3ஆம் வேற்றுமை சொற்களாலேயே கூறுகிறார். சூரியன், சந்திரன், அக்னி முதலியோருக்கு ஸ்வயம் பிரகாசியான இவளே ஒளி தருகிறாள். அச்சுறுத்தும் தாபத்திரயங்களை சிதறடித்து ஓடச் செய்வதில் தீவிரமானவள். இந்திராதி தேவர்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் அவர்களுக்கு மிக அழகிய திருவுருவத்துடன் பிரத்யக்ஷமாய் தோன்றியவள். மேலான அனைத்திற்கும் மேலான தெய்வம் தானே என்று பிரகடனப்படுத்திய பராபரா. இத்தகைய சிறப்புகளை உடைய
ஸ்ரீ கமலாம்பிகையினால் காத்தருளப்பட்டவன் நான், அந்த பராபர தேவியை மனதில் போற்றுகிறேன் என்கிறார். இனி 4வது அருட்காட்சியை 4ஆம் வேற்றுமை சொற்களாலேயே கூறுகிறார். ஸ்ரீ மாதா என்னும் திவ்ய பெயருடன் விளங்கும் ஸ்ரீ லலிதா தேவி அன்னையே உனக்கு நமஸ்காரம். நீர் ஞானமயமாகவே விளங்குபவள். உம்மை லக்ஷ்மி, திருமால், பிரம்மன் முதலியோர் வணங்குகின்றனர். இப்படிப்பட்ட சின்மாத்ரா தேவியாகிய கமலாம்பிகைக்கு நமஸ்காரம் என்கிறார். 5வது அருட்காட்சி. இதனை 5ஆம் வேற்றுமை சொற்களால் கூறுகிறார். 9வது ஆவரணத்தின் சக்தி தேவியர்களான வாமாதியர்களால் போற்றப்பெற்ற பரதேவதையிடமிருந்து அனைத்து பிரபஞ்சமும் தோன்றியது. அப்பரதேவதையை வணங்குகிறேன் என்கிறார். இனி 6வது அருட்காட்சி மந்திர ரூபிணியாக தோன்றியது. இக்காட்சியை 6ஆம் வேற்றுமை சொற்களாலேயே கூறுகிறார். மன்மதன், மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரை, அகஸ்தியர், நந்திகேஸ்வரர், சூரியன், திருமால், ஷண்முகர், சிவன், துர்வாசர் ஆகிய 12 சக்தி உபாசகர்களால் காதி, ஹாதி, சாதி முதலிய 12 வித்தைகளால் உபாசிக்கப்பட்ட மந்திர ரூபிணி அந்த கமலாம்பிகைக்கு நான் அன்புக்குரியவன் என்கிறார். இனி 7வது அருட்காட்சி குருகுக ஜனனி. இதனை 7ஆம் வேற்றுமை சொற்களால் கூறுகின்றார். சிவனாருக்கே குருவாக இருந்த முருகப்பெருமானிடம் அன்னையான கமலாம்பிகை இடத்தில் என் மனது பரம பிரீத்தியுடன் லயமடைந்திருக்கட்டும் என்கிறார். இனி 8வது அருட்காட்சி பிரம்மமய பிரகாசினியாக தோன்றியது. இதனை 8ஆம் வேற்றுமை சொற்களால் சரணத்தில் கூறி கீர்த்தனையை நிறைவு செய்கிறார். பிரம்மஸ்வரூபத்துடன் ஜோதிமயமாய் பிரகாசிப்பவள், பெயர்கள் உருவங்கள் கொண்ட இந்த நாமரூப பிரபஞ்சத்தை விளங்கச் செய்பவள், காமகலா என்னும் ஸ்ரீவித்யா உபாசனா மூர்த்தியாக இருப்பவள், சகல உயிர்களிடத்திலும் சமநோக்கு உள்ளவள். இப்படி பெருமை தாங்கிய கமலாம்பிகையாகிய நீங்கள் வெற்றியுடன் விளங்குகிறீர்கள் என்று போற்றி கீர்த்தனையை நிறைவு செய்கிறார் தீக்ஷதர். அன்னையின் அருள் பெற்றமையை தீக்ஷதர் இருமாந்து பாடும் கீர்த்தனை இது. எதிலும் வெற்றி பெறவும், மனம் எப்போதும் பரவச நிலையில் விளங்கவும், மந்திர சித்தி உண்டாகவும், சலனமின்றி உள்மனம் இன்பத்தில் லயித்திடவும் இந்த கீர்த்தனை வழிவகுக்கிறது. அத்தகைய அருட்கீர்த்தனை இதோ. ஸ்ரீகமல ஜெயதி அம்ப ஸ்ரீகமல ஜெயதி ஜெகதம்ப ஸ்ரீகமல
विकास करया श्रीकरता पत्रयादि वेदना दुरीन करया पागरिपु प्रमुखादि प्रार्थित सुकले भरया प्राकट्य पराबलया पालितो दया करया श्रीकमला जयति श्रीमाते नमस्ते श्रीमाते सेवित நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திர தொடர். விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன். பாடல்களை பாடியோர் டி.கே. ஜெயராமன் குழுவினர். தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர், திருச்சி எஸ். கணேசன் ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.